ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளைகளே, நீ முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் உனக்கு தோல்வியே என்றுமே இல்லை. நீ செய்கிற வேலையை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உன்னோட கடன் சுமையை ஏற்றுக்க போகிறாங்களா? நிச்சயமாக இல்லை. உன்னோட நெருங்கிய உறவு ஒன்று உன்னோட உண்மையான அன்பை உதாசனப்படுத்துது. அதை நீ புரிஞ்சும் அவங்க கிட்ட போய் அன்புக்காக கெஞ்சி நிற்கிறது சரியில்லை. சாயப்பாவோட உண்மையான பிள்ளையாக இருந்தால் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கெஞ்சி நிற்க வேண்டிய அவசியமே வராது. நான் உன் கர்ம வினையை குறைக்க தினம் போராடிக்கிட்டு இருக்கிறது யாருக்காக? உனக்காக தானே. தேவையில்லாமல் இவங்க யாரையும் நீ நினைக்காதேன்னு பல முறை சொல்லிட்டேன். உன் கர்மவினை முடிகிற காலகட்டத்தில் தான் நீ இருந்துட்டு இருக்க. அதனால் என்ன நடந்தாலும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு பல முறை சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தையை, அதாவது உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு வேறு யாராவது சொன்னால் தயவு செய்து நம்பாத. உனக்கான காலம் நிச்சயம் மாறும். அது வரைக்கும் நீ பொறுத்துரு. என் வார்த்தைகளை நம்பு. உன் வீட்டை சுற்றி காவல் தெய்வமாக நான் இருக்கிறப்ப யாரை பற்றியும் நீ அனாவசியமாக யோசிக்க வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, உன்னோட கடமையை உன்னோட வேலையை என்ன நினச்சிக்கிட்டு செய்துக்கிட்டு வா. திருப்தியோடு செய்துக்கிட்டு வா. ஆடு நினையுதேன்னு ஓனா அழுத கதையா நீ அழறதுக்கு உன்னோட நெருங்கிய உறவுகள் அழறதா நீ நினச்சிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே அவங்க நீ அழறத பார்த்து பின்னால் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து நாம் பழைய நிலைக்கே மாறிடக்கூடாதான்னு மனசு நொந்து பேசுகிற. அப்படி கனவுல கூட நீ நினைக்காத. ஏன்னா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும். இதனால் உனக்கு கிடைக்க போகிற அடி சாட்ட அடியாக இருக்கும். இன்னும் துன்பந்தான் அதிகரிக்கும். அதை விட நடக்கிறது நடக்கட்டும், என் சாயப்பா இருக்காரு, எனக்கு என்ன பயம்னு சொல்லி தான் பாரு. முன்னேறி வா. உன் செயல் இன்று வெற்றி கிடைக்கலன்னா என்ன, ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். நான் அதை கிடைக்க செய்வேன். என்னை நம்பு. என்னை நம்புறதுக்கு முன்னாடி உன்னை நம்பு. உன் திறமையை நம்பு. உன் முயற்சியை நம்பு. முன் வச்ச காலை பின் வைக்காத. அப்புறம் எனக்கே கோபம் வரும். உனக்கு தண்டனை தான் கிடைக்கும். பொய்யான மனுஷங்களை, பொய்யான உறவுகளை நம்புகிற நீ உன்னை நம்ப மறுக்கிற. உன் திறமையும் நம்ப மறுக்கிற. என்னையும் நம்ப மறுக்கிற. உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் இருக்கிறப்ப நீயும் நானும் வேறு வேறு அல்ல. அப்படி இருக்கிறப்ப நம்ம இருவரையுமே நீ நம்ப மறுக்கிற. உன்னை நீயே நம்பலைன்னா வேறு யார் உன்னை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க, உன்னை நம்புவாங்க? கண்ணை தொடச்சிக்க. இனி நீ அழவே கூடாது. அழறவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதிர்த்து போராடுறவங்கள தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். உனக்குள்ள அதீதமான தைரியம், தெளிவு, நம்பிக்கை, அறிவு, இப்படி எல்லாமே புதைஞ்சு கிடக்கு. உன் கர்ம வினையால், மற்றவங்க கொடுத்த சாபத்தால் அதையெல்லாம் மறைஞ்சு கிடக்கு. உனக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் அந்த சக்தி வாய்ந்த மனுஷன் நீ உன்மேலே வச்சிருக்கிற திறமைக்கும் மேலானவன். நீ தான் அந்த உனக்குள்ள புதைஞ்சு கிடக்கும் அந்த மனுஷனை சரியான முறையில் உன்னோட வெற்றிக்காக பயன்படுத்தணும். நேர்மறையான சிந்தனைகளால் உன்னோட மனசை நீ எந்த அளவுக்கு நிரப்புறியோ அந்த அளவு மிக சிறந்த விஷயங்கள் உன்னை நோக்கி தானாகவே நீ தேடாமலே வந்தடையும். கோபமாக பேசுகிறவங்கள கூட நம்பலாம், ஆனால் சிரித்து பேசுகிறவங்க தயவு செய்து நம்பாதீங்க. கோபம்ங்கிறது ஒரு உணர்வு தான். அது பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. அந்த உணர்வு
அதுவும் என்னோட குணத்தில் ஒன்று தான். அந்த உணர்வு சுற்றி இருக்கிறவங்க செய்கிற கெட்ட செயல்களால் தான் ஏற்படுறது. அதை இங்கே யாரும் உணர்றது இல்லை. ஆனால் சிரித்து பேசுகிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க உன்னோட பலவீனம் என்னன்னு சாணக்கிய தந்திரத்தோட ஆராய்ஞ்சு தெரிஞ்சே உன்னை பயன்படுத்துவாங்க. உன்கிட்ட இருக்கிற பொருளோ பணமோ வேணும்னு சொல்லி பறிச்சுக்கிட்டு உன் பலவீனத்தையே பயன்படுத்துவாங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம்? அவங்க உன் பலவீனத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு உனக்கு தெரியாமலேயே இருக்கும். உன் பலவீனத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு உனக்கு தெரிய வரும்போது உன் மனசு தான் உடைஞ்சு போகும். பணம் போனால் கூட சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் மனசு உடைஞ்சா? அதனால் உன் பலவீனம் யாராக இருந்தாலும் சரி, நல்லவங்களோ கெட்டவங்களோ, கூட பிறந்தவங்களோ நண்பர்களோ உறவுகளோ அண்டை வீட்டுக்காரர்களோ யாராக இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொன்னால் போதும். அவங்க வீட்டு கதையை நீ தெரிஞ்சிக்க வேண்டாம், உன் வீட்டு கதையை அவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டாம். இரண்டுமே இரு தரப்பினருக்கும் எதிர்மறை ஆற்றலை தரக்கூடியது. இதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் சண்டை சச்சரவுகள்னு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. மற்றவங்க கருத்துக்களை நிதானமாக காது கொடுத்து கேட்குற பக்குவத்தை வளர்த்துக்க. இந்த பக்குவம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களோட கருத்துக்கள் தான் இறுதியில் மேலோங்கும். அதுபோல் உனக்கு பிடிச்ச எதையும் நீ யாருக்காகவும் விட்டு தரணும்னு அவசியம் இல்லை. பல முறை விட்டு கொடுக்க நீ ஆரம்பிச்சிட்டீன்னா அதுவே பழகி போன பிறகு ஒரே ஒரு முறை நீ மறுத்து தான் பாரு. அந்த க்ஷணம் மற்றவங்களால் நீ கெட்டவங்களா அடையாளம் படுத்தப்படுவ. இப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட இருந்து ஒதுங்கி தான் பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். அவங்களோட கெட்ட பார்வை, பொறாமை பார்வை, தீய பார்வை உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பாதிக்கும். 8 8 8 8 என்ற இந்த பிரபஞ்ச சக்தி வாய்ந்த என்ன தொட்டு தானே என்னோட இந்த தெய்வ வாக்கு பதிவை கேட்க வந்த. இன்னும் 1 மணி நேரத்தில் உன் குடும்பத்துக்கு பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு அதிசயம் நடக்கும். ஆம், சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.